வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருக்கிற யோவான் ஸ்நானகன் ஒரு எலியாவை போல அவன் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனாக இருந்தான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த நாட்களில் அநேகர் எருசலேமில் இருக்கிறோம், யூதேயா தேசத்தார் அனைவரும், யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்னு ஒரு சம்பவத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், 2வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறோம். இங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை பற்றி இந்த இடத்துல இந்த கால வேளையில் உங்களோடு நான் பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க யாருன்னா, 7வது வசனத்துல சொல்லியிருக்கிற அந்த கூட்டம், பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறவதை அவன் கண்டு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த கூட்டத்தாரனை மட்டும் யோவான் ஸ்நானகன் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை அவன் கையாளுகிறத பார்க்கிறோம். தன்னிடத்தில் அநேக யூத ஜனங்கள் வருகிறார்கள், பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள், அவனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை அந்த இடத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த பயணத்துல இந்த குறிப்பிட்ட கூட்டத்தார் பரிசேயர்கள் சதுசேயர்கள் போன்றவர்கள் வரும்பொழுது அவன் கேட்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினது யாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் என்று எங்கள் தகப்பன்னு உங்களுக்குள்ள சொல்லிக்காதீங்க, நினைக்காதீங்க. கடவுள் நினைச்சாருன்னா இந்த கல்லுகளை வைத்து கொண்டு கூட ஆபிரகாமுக்குரிய பிள்ளைகளை, அதாவது ஆபிரகாமின் சந்ததியை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையை அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இவ்வளவு கடினமாக இந்த பரிசேயரையும் சதுசேயரையும் யோவான் ஸ்நானகன் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இந்த பரிசேயர் சதுசேயர் யாரு அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா, வரக்கூடிய தேவ கோபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வது ஒரு பெரிய ஒரு முறை போல, அதை எடுத்துக்கொண்டா போதும்ன்ற ஒரு நிலைமைக்கு எல்லாரும் எடுக்கிறாங்க, நாமளும் போய் எடுத்துக்கலாம், அவங்களோட கூட கூட்டத்தோட கூட்டமாக நம்மளும் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அவங்களுக்குள்ள வந்ததா என்னன்னு தெரியல. இவர் சொல்றாரு, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு இப்படி ஒரு வகை காட்டினது யாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, உங்கள் நாக்கு கீழே பாம்பின் விஷம் இருக்கிறதே, விஷப்பூச்சிகளே, பாம்பை போல இருக்கிறவர்களே, கொடூரமான விஷம் நிறைந்த விரியன் பாம்பினுடைய குட்டிகளே என்று அவர்களை அழைக்கிறதற்கான காரணம் என்ன? அவங்க ஞானஸ்நானம் தானே எடுக்க வந்தாங்க, ஏன் அவங்கள இவ்வளவு திட்டணும்? பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது தெரிகிறது, அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி தெரியல. யோவான் என்ன பண்றான், அவன் யாரு, அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, எங்கிருந்து அவனுக்கு அந்த அதிகாரம் கிடைச்சது என்பதை பற்றிய விசாரணையை நடத்தக்கூடிய ஒரு கமிட்டியாக தான் அவர்கள் வருகிறார். அவங்க மனம் திரும்புறதா தெரியல. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று யோவான் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் சம்டைம்ஸ் we have to think, என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையின் போக்கு மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதாகவே, அதாவது இவர் யாரு, அவர் யாரு, இவருக்கு எப்படி இந்த அதிகாரம் வந்துச்சு, அவர் எப்படி இந்த அதிகாரம் வந்துச்சு என்று நினைக்கிறவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையை, பாதி வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர்களாக சில நேரங்களில் சில தேவ பிள்ளைகளை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, சரியானது எது என்பதை பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களில் சொல்லியிருக்கிறது நல்ல விஷயம். அது நிதானத்திற்குரிய ஆவி அல்லாமல் நியாய தீர்ப்புக்குரிய ஆவி அல்ல. நாம் நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது தேவனுடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறதா, தேவனுடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறபடிதான் இந்த விஷயம் நடக்கிறதா, கர்த்தருடைய வார்த்தையில் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறதா, அப்ப என் வாழ்க்கையை அதற்கேற்ற போல் நான் என்ன செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற மனம் திரும்பும் ஆட்டிடியூடு உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது, வசனத்தை பேசுகிறவர்களுடைய வார்த்தைகளை வசனத்தின் அடிப்படையில் நிதானிப்பது தவறல்ல. ஆனால் அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுக்கு பின்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை நிதானிக்கிறோம் என்கிற பெயரில் நியாய தீர்ப்புக்குள்ளாக்குவது என்பது ஒரு சதுசேய மற்றும் பரிசேயரனுடைய ஆட்டிடியூடாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தாழ்மையை எடுத்து போட்டு நம்மை பெருமை உள்ளவர்களாக மாற்றக்கூடிய விஷம் நிறைந்த ஒரு தன்மை, அது நம்மிடத்தில் இருக்கவே கூடாது.
அது இருந்தால் நம்முடைய சொந்த வாழ்க்கை பாதிக்கப்படும். நமக்கே தெரியாம ஒரு கட்டத்துல நம்ம திரும்பி பார்த்தோம்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சியிலேயே ஈடுபட்டிருக்க மாட்டோம். முற்றிலுமாக நாம் ஒரு நியாயாதிபதி ஸ்தானத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை முடித்திருப்போம். அந்த இடத்தில் நின்றதனால் நம்முடைய வாழ்க்கையே நியாயத்தீர்ப்புக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்பதை பிற்காலத்தில் நாம் அறிவோம். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் விசுவாசத்தை வளர்க்கிறவர்களாய் நாம் இராமல், விசுவாசிகள் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவ்ஸ் அவங்க பார்த்து பார்த்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகக்கூடிய குழப்பம் நிறைந்தவர்களாக அவர்களை மாற்றக்கூடிய சூழ்நிலையும் நம் வாழ்க்கையிலே காணப்படும். இந்த நாட்களிலே அதிகமாக யூடியூப் சேனல்களில் இப்படிப்பட்ட நியாயத்திற்கும் நிலைமைகளை பார்க்கும் பொழுது மிகவும் கவலைக்குரிய நிலைமையிலே நாம் இருக்கிறோம். அதையெல்லாம் பார்த்து அநேக வாலிபர்கள், அநேக விசுவாசிகள் குழப்பம் நிறைந்தவர்களாக போய்விடுகிறார்கள். யார் சொல்வதுதான் சரி, எதுதான் சரி? ஆனால் யாரும் வசனத்தை திறந்து பார்ப்பதில்லை, வசனத்துக்குள்ள போவதில்லை, வசனத்தை வாசிப்பதில்லை. பைபிள் நாம் உட்கார்ந்து தியானித்து வாசித்து பழகும் பொழுது நாம் மனம் திரும்புவோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் நம் வாழ்க்கையில் காணப்படும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமே அல்லாம யார் சரி யார் தவறு என்பதை கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் நிறைந்தவர்களாக மட்டுமே வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்து விடுவது என்பது சற்று அபாயகரமான விஷயம். செய்கிறவர்களுக்கும் சரி, அதை பார்க்கிறவர்களுக்கும் சரி. அன்புக்குரியவர்களே, எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, அவர்களுடைய நடக்கையை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, சக விசுவாசிகளிடமும் நம்மை நடத்துகிறவர்களிடமும் நாம் கவனிக்க வேண்டியது அவர்களுடைய விசுவாசத்தை. எந்த விசுவாசம் அவர்களை எந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறது, எப்படிப்பட்ட விசுவாசம் அவர்களை இப்படி நடத்துகிறது, அதை நிதானிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நாம் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன்? என் விசுவாசம் வர்த்திக்கப்பட்டிருக்கிறதா அல்லது தோய்ந்து போயிருக்கிறதா? இதை கவனிக்க வேண்டியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, தவறான உபதேசங்களை சொல்லுகிறவர்களை அடையாளம் காண வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால் பார்க்கிற எல்லாரையுமே நாம் அந்த கண்ணோட்டத்திலேயே பார்த்து நியாயம் தீர்க்கிறவர்களாக மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை மாறிவிடக்கூடாது என்கிற எச்சரிப்பை தான் இந்த வீடியோவில் உங்களிடத்தில் நான் இந்த எக்ஸோடஸ் டிவியின் அருளுத்துறைகள் மூலமாக சொல்ல வேண்டும் என்று இந்த காலை வேளை நான் எண்ணுகிறேன். சிந்தித்து பாருங்கள். மனம் திரும்புவோம், மனம் மாற்றம் அடைவோம், ஒவ்வொரு நாளும் மறுரூபம் அடைவோம். ஒவ்வொரு நாளும் நாம் மகிமையின் மேல் மகிமை அடைகிறவர்களாய், நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறவர்களாய் காணப்படுவோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியம். சரியான உதாரணமாக நாம் பலருக்கு வாழ வேண்டியது ரொம்ப முக்கியம். மோசமான உதாரணங்களை மற்ற ஜனங்களுக்கு எடுத்து சொல்வதை விட சரியான உதாரணமாக நான் வாழ்வது மிக மிக முக்கியம். பிரியமானவர்களே, இதிலே கவனமுள்ளவராக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.